மணி நேரத்திற்கு மேலாக மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டுகள் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் முன்கூட்டியே திமுக அந்த பணிகளில் தீவிரமா இறங்கியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார். அவங்க ஏற்கனவே பணிகளை ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே பூத் லெவல் கமிட்டி அந்த மாநாடுகள் எல்லாமே அவங்க போட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுடைய ஒரு தொடர்ச்சியான இந்த பொதுக்குழு கூட்டத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது நீங்க ஆளுங்கட்சியா இருந்து என்னதான் சிறப்பான சாதனைகள்லாம் நீங்க பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தா கூட ஒரு ஆளுங்கட்சி கண்டிப்பாக ஒரு ஆன்டி இன்ஃபுளுன்சி எதிர்மறையான ஒரு ஓட்டுகள் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஓட்டுக்கு எதிர்மறையான ஆன்டி இன்ஃபுளுன்சியை அது கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கீழே வரையும் பிரச்சாரங்கள் பலமா இருக்கும். மேலேந்து கீழே வரையும் பிரச்சாரங்கள் பலமா இருக்கும். ஸோ அதுக்காக கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அதுவும் குறிப்பா சவுத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டி போடும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். குறிப்பா அந்த 10 மாவட்டங்கள்ல திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி போனீங்கன்னா தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணிக்கு கடுமையான ஒரு சவாலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்குறேன். அதனால சவுத்ல அவங்களுடைய அந்த அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. திமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய ஓடிட்டு இருக்காது. வெளியில தெரிவித்த நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. இதே மதுரையில கூட சமீபத்துல பழனிவேல் தியாகராஜனோட ஆதரவாளர் ஒருத்தர் கட்சியை நீக்கிறாங்க. மேயருடைய கணவர் அவரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதனால கட்சி உற்சாகப்படுத்த வேண்டி தெற்கு பகுதியை உற்சாகப்படுத்த வேண்டி அந்த உட்கட்சி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே சமயம் கட்சியில கூடுதலான பதவிகள் நிர்வாக பதவிகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கூட நாளைக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்தில் தெற்கு பகுதியில கட்சி காதலுக்கு உண்டாக்கவும் வரப்போற தேர்தலில் போன வாட்டி வாங்கியிருந்த விட அதிகமான இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த மதுரையில இந்த பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நடத்தின ரோட் ஷோ 25 கிலோமீட்டர்ன்றது நிச்சயமாக அது குறிப்பிட்டதுக்கு ஒரு டெவலப்மெண்டா நான் பார்க்கறாரு. இந்த மாதிரியான ரோட் ஷோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டாலின் இமேஜுக்கு எதிராக இருக்கிற தலைவர்கள் யாரும் இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் ஸ்டாலின் தான் அதில் முன்னாடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால கட்சி அல்லது ஆட்சி இதை பற்றிய குறைகள் நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதே போல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு இல்லாம வெளியில இந்த பொதுக்குழு கூட்டமானது நடத்தப்படுது. மதுரையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? மதுரை உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய நெர்வ் சென்டர், தமிழ்நாட்டுடைய அரசியல் உணர்வுல கொஞ்சம் ஓரளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது பொதுவாக மதுரைனா அது அதிமுகவுக்கு சாதகமான அப்படின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்ப மாறி இருக்கு. ஏன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் சென்ற சட்டமன்ற தேர்தல் 5 இடங்கள் அதிமுகவும் 5 இடங்கள் திமுகவும் வெற்றி பெற்றது. இருந்தாலுமே நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அதாவது மதுரை திமுகல ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னு எப்படி சேலம் மாவட்டத்தில் ஓடி இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் ஒரு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. மதுரை தெற்கு மாவட்டங்களின் தலைநகராக இருக்கிறதுனால அங்க ஏற்படுற ஒரு எழுச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் சர்க்கிள் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் வரவும் கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்தும் ஸ்டாலின் நினைத்தார். அதனால இந்த மாவட்டம் அங்க கொடுத்திருக்காரு. அவரை இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பிரியன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் ரோட் ஷோ மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோவானது நடத்தப்பட்டு வருகிறது. சாலையில் நடந்து சென்று மக்களையும் தொண்டர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து வருகிறார். குழந்தைகளோடு செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாளைய தினம் மதுரையில் பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு வெளியே இந்த பொதுக்குழு கூட்டமானது நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சர் தற்பொழுது ரோட் ஷோ மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோவானது நடைபெற்று வருகிறது. சாலையின் இருமரங்கிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று அவருக்கு உற்சாகமான வரவேற்பை அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தாய் தமிழ் வாழ்த்திடும்
பாடலையா